நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். கொலோசருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடியுரிமை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய சிட்டிசன்ஷிப். குடியுரிமை என்பது ஒரு நாட்டு மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமானது. ஒரு நாட்டுல வாழ்றதுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா குடியுரிமை இல்லைன்னா தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா குடியுரிமை தான் அந்த நாட்டில் இவன் வாழ்வதற்கு தகுதியானவன் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஆகவே குடியுரிமை எவ்வளவு முக்கியன்றதை நாம் கவனிக்கப்பட வேண்டும். இந்த நாட்டில் ஒரு நாட்டில் குடியுரிமை இல்லைன்னு சொன்னா அந்த மனிதனை தீவிரவாதியை விட மோசமா நடத்துவாங்க. ஒரு நாட்டில் வாழ்ற ஒரு மனுஷனுக்கு குடியுரிமை இல்லை, அவன் குடிமகனா இல்லை அப்படின்னு சொன்னா சில நேரங்களில் அந்த மனிதனை ஜெயில கூட போட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த நாட்டுடைய பிரஜையா இல்லாத உனக்கு இந்த நாட்டில் உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி. அப்போ ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாப்பாட்டு தண்ணியை விட உயிர் வாழ்றதுக்கு வீடு வசதிகளை விட ரொம்ப முக்கியமானது சிட்டிசன்ஷிப், குடியுரிமை. குடியுரிமை. கடந்த பல நாட்களாக பல மாசங்களாக நம்ம இங்க கவர்மெண்ட்டை பத்தி பேசிட்டு வரோம். இப்போ சமீபத்துல உலகம் ஃபுல்லாவே கவர்மெண்ட்டை பத்தி பேசுறாங்க. அது குறிப்பா தமிழ்நாட்டுல கவர்மெண்ட்டை பத்தி நிறைய பேசுறாங்க. ஒரு சந்தோஷம் என்னன்னா கவர்மெண்ட் நாலேஜ் ரொம்ப அதிக மக்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. கவர்மெண்ட்டை பற்றின அறிவு கொஞ்சம் பெருகிட்டே வருது. கவர்மெண்ட் ரொம்ப முக்கியன்றது விளங்குறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்தாதான் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாகும் என்று புரிய ஆரம்பிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன்லவா, ஒரு நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்றது கவர்மெண்டால தான் முடியுமே தவிர வேற எதாலையும் பிரச்சனை சால்வ் பண்ணவே முடியும். எத்தனை கோயில் வெட்டினாலும், எத்தனை குளங்கள் வெட்டினாலும், எத்தனை மத சம்பிரதாயங்களை நீங்கள் பண்ணாலும் மதங்களால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணவே முடியாது. பட் கவர்மெண்டால தான் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். ஆகதான் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதா ரொம்ப தீவிரமா இருப்பாங்க எல்லா நாட்டிலையுமே. நம்ம இந்தியா மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்துல எல்லா நாட்டிலுமே கவர்மெண்ட் ரொம்ப மஸ்ட். கோயில் இருக்குதோ இல்லையோ முதல்ல கவர்மெண்ட் வேணியானுவாங்க. ஏன்னா கவர்மெண்டே இல்லாத நாட்டுல நல்ல நல்ல கோயில் இருக்குதுனால யாரும் அங்க குடியேற மாட்டாங்க. அது எப்படிங்க? ஒரு நாட்டுல கண்டிப்பா கவர்மெண்ட் வேணுமே. கவர்மெண்ட் இருந்தா தானே அந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்றது. அப்போ எவ்வளவு முக்கியன்றது பாருங்க. கவர்மெண்ட் மிக முக்கியன்றதை நம்ம உலகத்துல வாழ்ற எல்லா மனிதனுக்கு தெரிகிறது. அந்த விதத்துல வேத புஸ்தகம் நமக்கு எதை அதிகமா போதிக்குது சொன்னா மதங்களை பற்றி அதிகமா போதிக்கப்படவில்லை. இயேசுநாதர் கூட இந்த உலகத்துல பிரசங்கம் பண்ணும்போது கூட வேற எதை பற்றியும் அவர் அதிகமா பிரசங்கம் பண்ணினதாக தெரியவில்லை. அவர் அதிகமாய் பிரசங்கம் பண்ணினது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அவருடைய முதல் பிரசங்கமும், அவருடைய மைய பிரசங்கமும், அவருடைய இறுதி பிரசங்கமும் எல்லாமே ராஜ்யத்தை பற்றியதாகவே இருக்கிறது. அப்படின்னா கவர்மெண்ட் பற்றியதாகவே இருக்கிறது. கவர்மெண்ட் பற்றி கடவுளுடைய கவர்மெண்ட் பற்றி மக்களுக்கு அறிவித்துக் கொண்டு வருகிறார். அந்த தேவ ராஜ்யத்துடைய அந்த கவர்மெண்டுடைய மேனிஃபெஸ்டோ சொல்லிட்டே வராரு. அந்த ராஜ்யத்துடைய மேன்மைகள்லாம் மக்களுக்கு அறிவிக்கிறாரு. அந்த ராஜ்யம் எப்படி ஆபரேட் ஆகும்னு சொல்றாரு. அந்த ராஜ்யத்துடைய கோட்பாடுகள், அந்த ராஜ்யத்துடைய லாஸ், கோட்பாடுகள், விதிகள், இவை எல்லாவற்றையும் கடவுள் என்ன செய்யறாங்க? போதித்துக் கொண்டு வருகிறார். பைபிளையே நாம என்ன கண்ணோட்டத்துல, என்ன கான்செப்ட்ல நாம பார்க்கணும்னு சொன்னா, தேவ ராஜ்யத்துடைய இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் புக்கு. தேவ ராஜ்யத்தை பற்றின விவரங்களை நமக்கு போதிக்கிற ஒரு புஸ்தகம். இந்த புக்கு முழுவதுமே ஒரு கிங்டம் கான்செப்ட்ல அல்லது தேவ ராஜ்யத்துடைய கண்ணோட்டத்தில் தான் நாம் இந்த பைபிளையை நம்ம என்ன செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது, பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எதுவுமே கவனிக்கிறீர்கள்? ஆகவே இயேசுநாதர் ஒரு மத தலைவராகவோ அவர் மத மனிதராகவோ அப்படிதான் நாம் பார்ப்பது ரொம்ப தப்பு. நிறைய பேர் அப்படிதான் பாக்குறாங்க. அவர் ஒரு மத குருவாக பாக்குறாங்க. அவர் மத குரு இல்லைங்க, ராஜ்யத்துடைய ராஜா. அவரு ராஜ்யத்தின் ராஜாவை ராஜ்யத்தின் ராஜா மாதிரி நாம் பார்க்கணும்.
ஆகவேதான் அவர் பிறப்பில கூட, அவர் பிறக்கும் போது கூட நீங்க பாத்தீங்கன்னா வான சாஸ்திரிகள் 3 பேர் வராங்க அல்லவா, 3 ராஜாக்கள், 3 கிங்ஸ், அவங்க ராஜாக்கள் தான் சொல்றாங்க அவங்கள, ஒரு சில மொழிபெயர்ப்புல 3 ராஜாக்கள் பல ஆயிரக்கணக்கான சேனைகளோட வந்து அந்த பெத்லகேமிலே பிறந்த யூதர்களுக்கு ராஜாவாய் பிறந்த அந்த மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிற இயேசுவை ராஜாவாகவே அவங்க பார்க்கறாங்க. ராஜாவுக்கு என்ன மாதிரி கனத்தை மரியாதை செலுத்தணுமோ அதையெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, செலுத்துகிறாங்க. ஒரு ராஜாவை எப்படி ஹானர் பண்ணணுமோ, மதிக்கணுமோ அந்த விதத்துல மதித்து அந்த அந்த குழந்தைக்கு, அதாவது அந்த யூதர்களுக்கு ராஜாவை பிறந்த அந்த இயேசுநாதருக்கு, குழந்தையா இருக்க இயேசுவுக்கு பொன்னையும் ரத்தாம்பரங்களையும் விலையேற பெற்ற பொக்கிஷங்களையும் அந்த அரசருக்கு காணிக்கையாக வைத்து அவங்க வேறு வழியாக புறப்பட்டு போகிறார்கள். எதுவுமே கவனிக்கிறீங்க? அந்த பெத்லகேமிலே பிறந்தவரை ஏதோ ஒரு குழந்தையாகவோ, இவர் ஒரு தேவ தூதனாகவோ அல்லது இவர் ஒரு மத குருநாதராகவோ அந்த வந்தவங்க பார்க்காம அவங்க பார்வையே ஒரு ராஜாவாக பார்க்கறாங்க. ஒரு ராஜாவுக்கு என்ன மரியாதை கனத்தை செலுத்துகிறாங்க. அவர்கள் புறப்பட்டு போனார்கள். அவன் பைபிளே நாம் அப்படிதான் பார்க்கணும். இயேசுவை பிறப்பு முதற்கொண்டு இறப்பு வரைக்கும் அந்த கான்செப்ட்ல தான் போகிறது. அவருடைய பிரசங்கங்கள் முழுவதும் பரலோக ராஜ்யத்தை பற்றியதாகவே இருக்கிறது. ராஜ்யம் சொன்னா ஒரு பரலோக அரசாங்கத்தை பற்றியதாகவே இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை பற்றி நம்ம வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நம்ம சமீப காலமா நாம இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றின என்ன ஆஸ்பெக்ட்ல நாம் பார்க்கிறோம்னு சொன்னா, பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமையை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். குடியுரிமை, இந்த குடியுரிமை என்பது ரொம்ப முக்கியம் என்பது நமக்கு எல்லாருக்குமே விளங்கும். ஏன்னா இந்த குடியுரிமை இல்லைன்னு சொன்னா அந்த நாட்டுல நீங்க வாழ தகுதியற்றவர்கள். ஆகவே எப்பேற்பட்டாச்சோ, இப்படி பாடுபட்டாச்சோ முதல்ல என்ன பண்ணிடுறாங்க, அந்த குடியுரிமை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். குடியுரிமைக்கு என்ன வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் சமர்ப்பித்து குடியுரிமை சம்பாதித்துக் கொள்கிறார்கள். சரி, இந்த கொலோசியர் புஸ்தகத்துல நம்ம என்ன படித்துக் கொண்டு வருகிறோம் அப்படின்னு சொன்னா, 1:13 என்ன படிச்சோம் சொன்னா, இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்தினின்று. இந்த இருளின் அதிகாரம் சொன்னா இது ஒரு டொமினியன், இது ஒரு டார்க்னஸ் கிங்டம், இது ஒரு ராஜ்யத்தின் அரசாங்கம். இருளின் அரசாங்கத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, அதாவது வேறொரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து வேறொரு ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, விடுதலையாக்கி. கிறிஸ்தவர்கள் யார் என்றால் இருளின் ராஜ்யத்திலிருந்து முற்றுமுழு விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஆமென். விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளுக்கு நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பண்றோம் அப்படின்றாங்க பவுல் இங்க எழுதுறாரு. எதுக்காக கடவுளுக்கு நாம் தேங்க்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது? இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தியிருக்கிறாராம். உட்படுத்தினவருமாய் இருக்கிற, அதாவது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கவனிக்கிறோம். உட்படுத்த போகிற பிதாவுக்கு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம் சொன்னா, அப்போ ஃபியூச்சர்ல செய்ய போறாருன்ற மாதிரி ஆயிடும். ஃபியூச்சர்ல நம்ம எல்லாம் கொண்டு போய் கடவுள் ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்க போறாரு. அந்த மாதிரி இங்க அந்த மாதிரி டேர்ம்ஸ் இங்க எழுதப்படவில்லை. இந்த என்ன மாதிரி டேர்ம் எழுதுறாங்கன்னு சொன்னா, ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கி குமாரனுடைய ராஜ்யத்தை உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நாம் அனைவரும் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலை ஆனவர் மட்டுமல்ல, கடவுளுடைய ராஜ்யத்தினுடைய குடியுரிமை உள்ளவராக மாறி இருக்கிறோம். குடியுரிமை உள்ளவர்களாக. அதுதான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் தெலுங்குல கூட வாசிச்சு காண்பித்தல்லவா, ராஜ்ய நிவாசலகா చేసినందుకు పితా తండ్రి యెహోవాను స్తోత్రిస్తున్నాం. ராஜ்ய நிவாசல் ராஜ்ய நிவாசல்னா தெலுங்குல ராஜ்யத்தின் குடிமக்கள், ராஜ்யத்தின் குடிமக்கள். அப்படி என்றால் நாம் எல்லாருமே ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றிருக்கிறோமா, பெற போகிறோமா? இதுதான் ஒரு பிக் கொஸ்டின். ஏன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இதை தலைகளை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஏராளமான கிறிஸ்தவர்கள், ஏராளமான மத நம்பிக்கை உள்ளவர்கள், மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க இந்த பகுதின்னு சொன்னா, நாம் ஒரு நாள் வரும், அந்த நாள் நாம் ராஜ்யத்திலே நாம் பிரவேசித்து
அன்று முதல் ராஜ்யத்தின் குடிமக்களாக நாம் வாழ போகிறோம். அது வரைக்கும் நாம் இந்த பூமியில பரதேசிகளாக நாம் வாழ்கிறோம். இந்த பூமியில நாம அந்நியர்களாக நாம் ஜீவிக்கிறோம். இந்த பூமியில நாம ஒரு அகதிகளாக நாம் இருக்கிறோம். ஒரு நாள் வரும் நம்முடைய குடியுரிமை அங்கே உண்டு, நாம் அங்கே போய் அந்த குடியுரிமை நாம் சுதந்திரமா பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த சிட்டிசன்ஷிப்பை அவங்க என்ன பண்றாங்க, போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கிறாங்க. போஸ்ட்போன் சொன்னா பின்னால நமக்கு கிடைக்கும், எதிர்காலத்துல நமக்கு கிடைக்கும் என்று அவங்க நம்புகிறார்கள். பட் பைபிள் என்ன சொல்லுது, விடுதலையாக்கி, விடுதலை ஆவோம் கூட இல்ல, ஆல்ரெடி நாம் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலை ஆனது மட்டுமல்ல, தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், தமிழ்ல நல்லா சொல்லுங்க, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அந்த அன்பின் குமார ராஜ்யம் எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யம்ங்க. அன்பின் குமாரனுடைய எந்த ராஜ்யம்? அது பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம், கிங்டம் ஆஃப் ஹெவன். அந்த ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறாரா, அந்த ராஜ்யத்தின் குடிமக்களாய் மாற்றிட்டாராம், அந்த ராஜ்யத்துல உள்ள சேர்த்துட்டாரு. அந்த ராஜ்யத்துடைய லீகல் சிட்டிசன்ஷிப்பாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறதுக்காக பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கணும்ன்றாரு. அந்த ராஜ்யத்தினுடைய சிட்டிசனா நம்ம மாத்தினது பிதாவாகிய தேவன். இவ்வளவு பண்ண கடவுளுக்கு நம்ம என்ன சொல்ல வேண்டியதா இருக்குதா? நன்றியை சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன் ராஜ்யத்துல ஏன் சேர்த்தா நம்ம ஏன் அவ்வளவு நன்றி சொல்ல வேண்டியதாகுன்னா, ஒரு ராஜ்யத்தினுடைய சிட்டிசனா நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னா அந்த ராஜ்யத்துடைய நன்மைகள், அந்த ராஜ்யத்துடைய மேன்மைகள், அந்த ராஜ்யத்துடைய ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள், இவைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்தின் குடிமக்களுக்கு சொந்தமாக மாறுகிறது. ஒரு ராஜ்யத்தினுடைய நீங்க சிட்டிசன் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அந்த கவர்மெண்ட் சொல்லுகிற எல்லா ஆஃபர்ஸும் நீங்க பெற முடியும். அந்த கவர்மெண்ட் கொடுக்கிற எல்லா சலுகைகளை நீங்கள் அனுபவிக்கப்பட முடியும். யாருக்குன்னு சொன்னா only for citizens, வெறும் குடிமக்களுக்கு மட்டும்தான், அந்நியர்களுக்கு கிடையாது, அதர் கண்ட்ரி பீப்புள் கிடையாது, டூரிஸ்ட் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது. வெறுமனே அந்த நாட்டு குடிமக்களுக்கு மட்டும் அந்த நாட்டுடைய சலுகைகள், அந்த நாட்டுடைய பிரிவிலேஜஸ், அந்த நாட்டினுடைய மேன்மைகள், அவங்க கொடுக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் வெறும் அந்த நாட்டு குடிமக்களுக்கு செல்லுபடி ஆகும். ஆமென். அப்ப குடிமக்கள்னா இவ்வளவு உண்டாகுது. இந்திய நாட்டினுடைய குடிமக்களா இருக்கிற நமக்கு இந்திய நாடு நமக்கு சில ஆஃபர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வீடு இல்லாத வீடு கட்டி கொடுக்கறாங்க. இந்திய அரசாங்கம் சில சலுகைகள் நமக்கு கொடுக்கறாங்க. மருத்துவம் பார்க்கிற வசதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் இந்த சிட்டிசனுக்கு செய்யப்பட வேண்டியது அந்த கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இதெல்லாம் செய்யலைன்னா கவர்மெண்ட் தேவையே கிடையாது. ஒரு கவர்மெண்ட்னா அந்த சிட்டிசன் இதெல்லாம் செய்யணும். மருத்துவம் பார்க்கணும், கல்வி கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். நாங்க இருக்கிறோம், நீ பயப்படாதுன்னு சொல்லணும். உன் பக்கம் இந்தியாவே இருக்குது, கவர்மெண்டே இருக்குதுன்னு சொல்லணும். சோ ஒரு கண்ட்ரியோட சிட்டிசனுக்கு என்ன ஒரு பக்க பலம் சொன்னா, என் பக்கம் என் நாடு இருக்குது, என் பக்கம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தோட சட்டங்கள் இருக்கிறது, அரசாங்கம் என் பக்கம் இருக்குது, எங்க நாட்டோட கவர்மெண்ட் என்ன ஒருபோதும் கைவிடாது. சோ இதெல்லாம் அந்த நாடு அந்த சிட்டிசனுக்கு கொடுக்கிற ஒரு 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 உத்தரவாதம். ஆமென். அப்படின்னா இந்த தேவ இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலாகி நம்மை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின வருமா இருக்கிற பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம்னா, எப்பேற்பட்ட பாக்கியம், எப்பேற்பட்ட ஸ்லாக்கியங்கள் கிறிஸ்துவுக்கு உண்டாக இருக்குதுன்றாரு. நாம் எல்லாருமே தேவ ராஜ்யத்துடைய சிட்டிசனா நாம் இப்ப மாறி இருக்கிறோம். ஆகவே அந்த தேவ ராஜ்யம் என்னெல்லாம் ஆஃபர் பண்ணுதோ, அந்த ராஜ்யம் என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்குதோ, அந்த ராஜ்யம் எதுவெல்லாம் நமக்கு பெற முடியும் என்று சொல்லுகிறதோ, அது அனைத்தையும் அந்த கிங்டம் சிட்டிசன் லீகலாக அவங்க அதை ப்ரொசஸ் பண்ணிக்க முடியும், எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பாருங்க, சர்ச் இதுதான் சொல்றது, சர்ச் கட்டுறாங்க, இதுதான் இது சொல்றதுதான் திருச்சபை, பைபிள் இருக்குது. ஒருத்தர் சொல்றாரு பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்த வேண்டும், பரிசுத்தலுக்குன்னு சில வஸ்திரத்தை விற்கிறாங்கன்றாங்க. எந்த கோயில் எந்த கடையில் விற்கிறாங்க தெரியல. அந்த ட்ரெஸ் தான் போடணும், நாம உலக பிரகாரமா போடக்கூடாது, மேக்கப் எல்லாம் பண்ணக்கூடாது, ஜல் ஜல் என்று சத்தம் விடுகிற அந்த சலங்கைகள்லாம் நாம அணியவே கூடாது. பாருங்க, ஒரு கோயில்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கொலுச போடாத, இதை போடாத, அதை மாட்டாத, இது கிடையாதுங்க. கோயில் தேவ ராஜ்யத்தை பற்றி மக்களுக்கு அறிவை ஏற்படுத்துகிற இடம்.
தேவ ராஜ்யத்தை பற்றின அந்த புரிதலை போதிக்கிற இடம், அதை கன்வின்ஸ் பண்ணுகிற இடம், அதை அவங்க புரிஞ்சுக்கிற அப்ளை பண்ணுகிற இடம். சோ ராஜ்யத்தை அவங்க பெற்று, ராஜ்யத்தை புரிந்து, ராஜ்யத்தை அப்ளை பண்ணிட்ட பிறகு, ராஜ்யத்தின் குடிமகனா மாறின பிறகு ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவங்க மாற்றப்பட வாழ ஆரம்பிக்கிறார்கள். அதை விட்டுட்டு இதை மாட்டாதோ, அதை கழட்டாது, இதை போடாது, இப்ப பண்ணாதுன்னு சொல்லி வெறும் இததான் இன்னைக்கு காலாகாலமா போதிக்கிறாங்க. ஜனங்கள் இன்னும் காலாகாலமா அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ராஜ்யத்தை பற்றின புரிதல், ராஜ்யத்தை பற்றின போதனைகள், ராஜ்யத்தை பற்றின இந்த அம்சங்கள் மக்கள் மனதுல துளியளவும் கிடையாது. இதெல்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இப்ப கிடையாது. அப்புறம் ஒண்ணு நீ சாகணும், இல்ல இயேசுநாதர் வரணும். குடிமகனா கடவுளுடைய ராஜ்யத்துல போகணும்னு சொன்னா ஒண்ணு உன்னோட மரணம், இல்லைன்னா அவருடைய வருகை. ஏதாவது ஒண்ணு நடக்கணும்ன்றாங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு நடந்தாலும் ராஜ்யத்துல போயிடலான்றாங்க. கிடையாது. பைபிள் உங்க மரணத்துக்கு பிறகு ராஜ்யத்துல போவீர்கள் சொல்லப்படவில்லை. கடவுளோட வருகைக்கு பிறகு ராஜ்யத்துல என்ட்ராவிங் சொல்லப்படவில்லை. எப்பொழுது நீங்கள் இருளின் அதிகாரத்தின் விடுதலை ஆனீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறி இருக்கிறீங்க. ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப்பா இருக்கிறீங்க. சிட்டிசன்ஷிப்பா அங்க இருக்கிறீங்க. லீகலா உங்களுடைய சிட்டிசன்ஷிப் கிங்டம் ஆஃப் ஹெவன்ல இருக்கிறது. லீகலா உங்களுடைய குடியுரிமை தேவ ராஜ்யத்தில் இருக்கிறது. பட் நீங்க இந்த எர்த்ல, இந்த காலனில நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, ஒரு தம்பதி இங்க இருந்து இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போறாங்க. ஒரு தம்பதி இந்திய குடிமக்களாக இருந்து அமெரிக்காவுக்கு போனதுனால அமெரிக்காவில் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அமெரிக்கால பிறந்ததுனால என்ன நடக்க சொன்னா, அந்த குழந்தை அமெரிக்கன் குடியுரிமை சாதாரண பெற்றுக்கொள்ளுது. அங்க பிறந்ததுனால சிட்டிசன்ஷிப் அந்த குழந்தை கிடைக்குது. அட் த சேம் டைம் அதே நேரத்துல அவருடைய பெற்றோர்கள் இந்தியர்களா இருக்கிறபடினால அந்த குழந்தைக்கு டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்திய குடியுரிமையும் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அப்போ என்ன அர்த்தத்துல இங்க சொல்லப்பட்டுள்ளது? இந்த குழந்தை பிறந்த இடம் வேற, வாழ்ற இடம் வேற, படிக்கிற இடம் வேற, பழகிற இடம் வேற. அமெரிக்கால இருக்குது. ஆனா பெற்றோர்கள் தான் இந்தியர்கள். அவங்க அங்க செட்டில் ஆகி வேலை பார்க்கறாங்க. பட் அங்க பிறந்ததுனால, அது அந்த நாட்டு குடியுரிமை பெற்றதுனால இதுக்கும் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு லீகலா, ஒரிஜினலா அது ஆல்ரெடி இந்தியன் சிட்டிசனா அந்த குழந்தை இருக்கிறது. நினைச்சா போலாம். ஆமென். நினைத்தா போகலாம். அப்போ வராதனால, இந்தியாவுக்கு வரல, இந்தியாவுடைய மண்ணை மிதிக்கல, இந்தியா பிளைட்ல ஏறல, அதனால அது இந்தியாவுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற முடியுமா? ஹலோ, கிடையாதுங்க. அங்க பிறந்தது, ஆனா பெற்றோர்கள் இந்தியர்கள். இந்தியால இருக்கிறபடினால் அந்த குழந்தைக்கு 2 டுவெல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் இருக்குது, இந்தியா சிட்டிசன்ஷிப் இருக்குது. அந்த விதத்துல நாம் அனைவரும் இந்த பூமியில நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமி அவருடையது. பாவத்தினால் நாம் ராஜ்யத்தினுடைய குடியுரிமை இழந்து போனோம். இயேசு கிறிஸ்துடைய மீட்பினால் அந்த பாவத்தில் விடுதலையாக்கப்படுகிறோம். விடுதலையாக்கப்பட்டபடினால் நாம் அனைவரும் ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறி இருக்கிறோம். இப்போ லீகலா நம்ம அபிஷியலா நாம் அனைவரும் கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய சிட்டிசன்ஸாவே நாம இருக்கிறோம். பட் கிங்டம் தேவ ராஜ்யத்துல நான் கால் வைக்கல, இந்த பூமியில இருக்கிறேன். ஆனா ஒரிஜினலா நான் ராஜ்யத்தின் குடிமகனா நான் இருக்கிறேன். என்னோட ராஜ்யம் அங்க இருக்கிறது. என்னோட ராஜா ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த கிங்டம்ல, அந்த ராஜ்யத்துல என்னவெல்லாம் ஆஃபர் பண்றாங்களோ அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் நான் இந்த எர்த்ல பெற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆமென். அப்ப இந்த கிங்டம், இந்த சிட்டிசன்ஷிப் போஸ்ட்பான் பண்றது இல்ல, இப்பவே நிகழ்ந்து கொண்டிருக்குது. இப்பவே நீங்க சிட்டிசனா இருக்கிறீங்க. எத்தனை நம்புகிறீர்கள்? எல்லாம் சொன்னான், தேவர ராஜ்யத்தினுடைய குடியுரிமை உள்ளவனா இருக்கிறேன். ஆகவே அந்த இமிகிரேஷன் அப்படி சொல்றாங்க அல்லவா, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள வரத்துக்கு நடுவில் இமிகிரேஷன் ஒன்று நடக்கும். அந்த விசாரணை ஒன்று நடக்கும். அந்த இமிகிரேஷன் தான் டொமினியன். அந்த டொமினியன் தான் கடவுள் நம்மை விடுதலாக்கி இருக்கிறான்னு சொல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த ஏன் நம்ம இதை பெற வேண்டியதாக இருக்குது, ராஜ்யத்தின் குடியுரிமை மீண்டும் பெற வேண்டியதாக இருக்கு சொன்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ராஜ்யத்தின் குடியுரிமை புதுசா கிடைப்பது கிடையாது.
ஆல்ரெடி இந்த உலகம் உண்டாகும் பொழுது, ஆதாம் ஏவாளை உண்டாக்கும் பொழுது கடவுள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக உண்டாக்கினார். ராஜ்யத்தினுடைய குடிமக்களாகவே அவர் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் அவங்க எதை இழந்து போனாங்க அப்படி சொன்னா, கடவுள் சொன்ன அந்த கட்டளையை மீறினபடினாலே அவங்க எதை இழந்தார்கள்? கடவுளுடைய ராஜ்யத்தின் குடியுரிமையை அவர்கள் இழந்து போனார்கள். கடவுளுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை அவர்கள் இழந்து போனார்கள். அதனால என்ன நடந்தது? அவன் குடியுரிமை இழந்ததுனால, ஒரு நாட்டுடைய குடியுரிமை நீங்க இழந்தீங்க அப்படி சொன்னா அடுத்தடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அந்த நாட்டுல நீங்க சம்பாரிச்ச எந்த பொருளையும் உங்களால லீகலா விற்க முடியாது, லீகலா வாங்கவும் முடியாது. ஒரு நாட்டுல நீங்க எதை வேணா லாஸ் பண்ணிக்கோங்க, பட் சிட்டிசன்ஷிப் லாஸ் பண்ணிட்டீங்க சொன்னா நீங்க வாங்கின நிலத்தை திரும்ப விற்க முடியாது. விற்கிறீங்க சொன்னா நீங்க யாருன்னு கேட்பாங்க, விற்கிறவங்களுடைய ப்ரூஃப் கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஒரு நாட்டுல ஒரு மனுஷன் சிட்டிசன்ஷிப் இழந்தான்னு சொன்னா எவ்வளவு பெரிய லாஸ் நினைக்கிறீங்க? ஒரு பிக்கெஸ்ட் லாஸ் அதுதான். நாட்டுல ஒரு குடியுரிமை இழந்தேன்னு சொன்னா நான் சம்பாதிச்ச என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் சேல்ஸ் பண்ண முடியாது. லீகலா நான் இன்னொரு இடத்துக்கு பிளைட் ஏறி வேற ஒரு கண்ட்ரிக்கு நான் செல்லவும் முடியாது. ஒரு நாட்டுக்கு போனா முதல்ல இருக்கிற நாடு எனக்கு அனுமதி தரணும். ரெண்டாவது இந்த நாட்டுல இருந்து அவன் வந்திருக்கான்னு சொல்ல அந்த நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ குடியுரிமை இல்லாம உங்களால டிராவல் பண்ண முடியாது. குடியுரிமை இல்லாதனால உங்களால் பொருளை விற்க முடியாது. குடியுரிமை இல்லாதனால உங்களால லீகலா எதை ஒன்றையும் ஃபைட் பண்ணி உங்களோட ரைட்ஸ் நீங்க பெறவே. ஹலோ, அப்போ சிட்டிசன்ஷிப் எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? அப்போ ஆதாம் என்ன இழந்தான் அப்படி சொன்னா, தேவ ராஜ்யத்தினுடைய குடியுரிமை இழந்ததுனால ஆதாம் ஏவாள் அதை இழந்தபடினால் அவர்கள் அவங்களுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும், அனைத்து செல்வாக்குகளையும், அனைத்து ப்ராப்பர்ட்டியும், அனைத்து மகிமையும், தேவனால் அருளப்பட்ட எல்லா வகையான நன்மைகளையும் ஆதாம் ஏவாள் இழந்து போனார்கள். அங்க மெயினா இழந்ததுனா குடியுரிமை இழந்ததனால் இவைகள் அனைத்தும் இழக்க வேண்டி நேரிட்டது. இதெல்லாவற்றையும் இழப்பதற்கு ஒரே ஒரு காரணம் குடியுரிமை. குடியுரிமை பெற்றாங்கன்னு சொன்னா ஏன் அனைத்தையும் என்ன செஞ்ச முடியும்? அவங்கள திரும்பவும் ரெக்கவரி விலங்குதான பேசுது. குடியுரிமை பெற்றால் திரும்பவும் இழந்த அனைத்தையும் என்ன பண்ண முடியும்? ரெக்கவரி பண்ணிட முடியும் அல்லவா? அந்த விதத்துல இந்த குடியுரிமை அவ்வளவு முக்கியமா இருக்கிறபடினால இழந்து போன அந்த குடியுரிமை தான் பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு இருளின் ராஜ்யத்துக்கு நம்ம விடுதலையாக்கி தம் அன்பின் குமார ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்திருக்கிறார். ஆக பிதாவை நம்ம ஸ்தோத்திரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் சொன்னா இனிமே இந்த நாட்டுடைய சிட்டிசனா வந்தபடினாலே என்னுடைய அனைத்து ப்ராப்பர்ட்டி நான் இழந்து போன ராஜ்யத்தில் இருக்கிறது. என்னுடைய அனைத்து ஆசீர்வாதங்கள் ஆதாம் ஏவாள் இழந்து போனாங்களோ அந்த ராஜ்யத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் முப்பாட்டனார்கள் எந்த ராஜ்யத்தை விட்டு அவங்க இழந்து போனாங்களோ நம்முடைய எல்லா பிளஸிங்ஸ் எல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள் இழந்து போன ராஜ்யத்தில் இருக்கிறது. இப்போ இந்த கிங்டம் சிட்டிசனா மாறினவங்களுக்கு ஒரு பெரிய லாட்டரி என்ன தெரியுமா? நீங்க எல்லாமே கிளைம் பண்ணிக்க முடியும். என்ன கிளைம் பண்ணிக்க முடியும்? ஆதாமுக்கு கடவுள் என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரோ, ஆதாமுக்கு கடவுள் என்னெல்லாம் வாக்கு பண்ணி இதெல்லாம் நீ செய்ய பெற முடியும், இதெல்லாம் செலுத்த முடியும் சொன்னாரோ அது எல்லாம் சிட்டிசனா மாறி இருக்கிறவங்க அவங்க பெற்றுக்கொள்ளப்பட முடியும். ஏனென்றால் நாம் எல்லாருமே லீகலா கடவுளுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். நம்முடைய முப்பாட்டனுடைய எல்லா ஆஸ்தியும், எல்லா சொத்துக்களும், எல்லா செல்வாக்குகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும் ராஜ்யத்தில் இருக்கிறது. ராஜ்யத்தில் குடிமக்களுக்கு அந்த ராஜா வழங்குவதற்கு ராஜா ஆயத்தமாக இருக்கிறார். இதுல என்னன்னா அந்த ராஜ்யத்தின் குடிமகன் நான் தான் இந்த ராஜ்யத்தின் வாரிசு என்பதை ப்ரூஃப் பண்ணி விசுவாசத்தோடு கூட கடவுள் அருள் இருக்கிற பிளஸிங்ஸ் அவங்க பெற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆகதான் பாருங்க, இயேசுநாதர் இந்த உலகத்துல வேற எதையும் அவர் அதிகமா பிரசங்கம் பண்ணினது கிடையாது. மற்ற மதங்களையும் மற்ற ஆச்சாரங்களையும் மற்ற சம்பிரதாயங்களையும் அதெல்லாம் அவர் பெருசா பிரசங்கம் பண்ணினதே கிடையாது. இயேசுநாதர் அதிகமாய் பிரசங்கம் பண்ணினது என்ன? அதிகமாய் போதித்தது, மக்களை விவரித்து சொன்னது, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபித்திருக்கிறது, வந்துடுச்சு, இந்த கிட்ட இருக்குது.
அரைவுடாயிருக்குது. ஆங்கிலத்தில் அரைவுடு, பட் தமிழ சமீபித்து இருக்கிறதுனால ஏதோ கிட்ட வரப்போகுதுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது, அது அரைவுடு ஆயிடுச்சுன்றாரு. வந்து விட்டது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பூமியில் வந்து விட்டது. பூமியில் என்ன வந்து விட்டது? ராஜ்யம் வந்து விட்டது. அந்த கவர்மெண்ட் இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது. கவர்மெண்ட் வந்து விட்டது. அந்த கவர்மெண்ட் உடைய ராஜாவாகிய தேவனே இந்த உலகத்தில் அவதரித்திருக்கிறார். பூமியில பிறந்தவர் வெறும் மாட்டு தொழுவத்தை பிறந்தவர், சாதாரண மனிதரை நினைச்சிடாதீங்க. அவர் ராஜாவா இருக்கிறார். அந்த ராஜாவை இந்த உலகத்தில் ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த பூமியிலே கடவுளுடைய ராஜ்யம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு கொண்டிருக்கிறது. ஏசாயா சொன்னால்வா, நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதான பிரபு. இந்த நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம்ன்றது தமிழ் வார்த்தை. பட் அது தமிழ் வார்த்தையினால நிறைய நேரங்கள் அது கர்த்தத்துவம்னா அது கடவுளுடைய அருள் நினைக்கிறாங்க. கடவுளுடைய கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டுள்ளது. கடவுளுடைய அரசாங்கம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் ஷோல்டர்ல அவருடைய ராஜ்யம் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, வல்லமையுள்ள தேவன். அவர் நாமம் அதிசயமானவர். ஆமென். அப்ப இயேசு உலகத்துல என்ன கொண்டு வர்றாருன்னா, அவருடைய கவர்மெண்ட் கொண்டு வராரு. அவருடைய கவர்மெண்ட் ப்ரமோஷன் பண்றாரு. அவர் கவர்மெண்ட் பற்றின தகவல்களை அறிவிக்கிறாரு. இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள உள்ள வாங்கன்றாரு. இந்த கவர்மெண்ட்டை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்றாரு. எப்பவுமே பாருங்க, ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கவர்மெண்ட்டை பற்றின புரிதலை மக்களுக்கு ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க. சமீப காலமா அதான் நடக்குது அல்லவா? நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு நியூ கவர்மெண்ட்டை தமிழக மக்கள் ஒரு அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. கோடிக்கணக்கான மக்கள் அந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்கொண்டதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, அந்த ஒரு பர்சன் தன்னுடைய கவர்மெண்ட் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று அவர் மக்களுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதை அறிவிச்சுட்டே இருக்கிறாரு. என்னுடைய கவர்மெண்ட் இப்படி இருக்கும், என்னுடைய கவர்மெண்ட் முந்தைய கவர்மெண்ட் மாதிரி இருக்காது, என்னுடைய கவர்மெண்ட்ல இதெல்லாம் செய்யப்படும், பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு, இந்த நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் வழங்கப்படும் சொல்லும் போது மக்கள் பார்க்கறாங்க, நல்லா இருந்த கவர்மெண்ட் சொல்லி ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் ஒழிச்சு கட்டிட்டு புது கவர்மெண்ட் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏமே இந்த கோயில வழக்கு கவர்மெண்ட் பத்தி கரெக்டா விளங்குது பாருங்க. ஏன்னா கோயிலா தான் பேச, ஊர்லயா தான் பேசுறாங்க. ஆக இங்க இத பத்தி பேசத எந்த பிரச்சனை கிடையாது. சில கோயில அரசியல் பேசாத, பின்ன என்ன வெங்காயத்தை பேச முடியும்? ஹலோ, அது அரசியல் தப்பான வார்த்தை. கவர்மெண்ட் நல்ல வார்த்தை. கவர்மெண்ட் இல்லைன்னா நீங்க இல்லைங்க. முதல்ல கவர்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. கவர்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. ஆனா என்ன பேன் பண்ணி வச்சிட்டாங்க? கவர்மெண்ட் பத்தி பேசக்கூடாது. குறிப்பா கோயில கவர்மெண்ட் பத்தியே பேசக்கூடாது. ஆனா இயேசுநாதர் என்ன பேசிட்டு வர்றாரு கவனிக்கணும். பாஸ்டர் நவீன்குமார் என்ன பேசிட்டு வர்றாரு கவனிக்கணும். இந்த காட்டுல இருக்கிற இந்த சர்ச் என்ன பேசிட்டு வருது? கடந்த பல வருஷங்களாக அரசாங்கத்தை பற்றி பேசிக் கொண்டு வருகிறது. நான் இந்த உலக அரசாங்கத்தை பற்றி பேசல. இந்த உலக அரசாங்கத்தை பற்றி எனக்கு அவ்வளவு பெருசு ஐடியா இல்லை. நான் பேசுறது தேவராஜ்யத்தை பற்றி, கடவுளுடைய அரசாங்கத்தை பற்றி, கடவுளுடைய கவர்மெண்ட்டை பற்றி, அந்த கவர்மெண்ட்டுடைய மேன்மை பற்றி, அந்த கவர்மெண்ட் மேனிஃபெஸ்டேஷனை பற்றி, அந்த கவர்மெண்ட்டுடைய பிரிவிலேஜஸ் பற்றி, அந்த கவர்மெண்டோட லாஸ், அந்த கவர்மெண்டோட ரூல்ஸ், அந்த கவர்மெண்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் இந்த கவர்மெண்ட் பற்றி இந்த திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க என்ன ஆகுது? அவங்க கன்வின்ஸ் ஆக இந்த கவர்மெண்ட்குள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ் ஒரு பாஸ்டரா என்னோட ஒர்க் என்ன? இதை உடுத்தணும், அதை உடுத்தக்கூடாது, இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி அதெல்லாம் என் வேலையே கிடையாது. என்னங்க நீங்க ஒரு பாஸ்டா இருந்து குடிக்கிறவனுக்கு குடிக்காம அது என் வேலை கிடையாது. குடிக்கிறவனுக்கு குடிக்காதுன்னு சொல்றது என் வேலை கிடையாது. சொல்றதுக்கு வீட்டுல பொண்டாட்டி இருக்குது, புள்ள இருக்குது, சொல்றதுக்கு சுகாதார மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இருக்குது. அவங்க சொல்லிப்பாங்க குடிச்சா உடம்பு கெட்டு போடும், அது கெட்டு போடும் சொல்லி. என் வேலை அது கிடையாது. என் வேலை என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. டோட்டலாவே சேஞ்ச் பண்ணுங்கன்றேன். டோட்டலா மைண்டை ரெனியூல் பண்ணிக்கோங்க, டோட்டலாவே ஹார்ட்டை டியூன் பண்ணிக்கோங்க, டோட்டலாவே உடைய மனசை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்க சும்மா இதை செய்யாத செயல் சொல்லாம
கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறிட்டீங்க. நான் சொல்லிட்டு வரேன், ஒரு நாட்டுல நீங்க வந்துட்டீங்க, அந்த நாட்டுடைய குடிமகனா மாறிட்டீங்க, அந்த நாட்டுடைய பிள்ளை, கடவுளுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிறீங்கன்னு சொன்னா, இப்படி எல்லாம் நான் ஆயிட்டேன்ற ஐடியா வரும்போது ஆனவன மாதிரி நான் நடந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். கோயில் என்ன சொல்லி வச்சாங்க? சரியாயிடு மோட்சத்து போயிடலாம், சரியாயிடு நீ எங்க போயிடலாம்? மோட்சத்து போயிடலாம். இவங்களுடைய கான்செப்ட் என்ன? சரியான பிறகுதான் மோட்சத்து போவீங்கன்னு சொல்றாங்க. இல்ல சரியான பிறகுல மோட்சத்துல இருக்கிறன்ற ஐடியா வந்ததா நான் இன்னும் சரியாயிட்டே இருப்பேன். இதெல்லாம் நான் பேசுறது, நான் மோட்சத்துலதான் இருக்கிறேன், கடவுளோட தான் இருக்கிறேன், கடவுளுடைய பிள்ளையா தான் நான் இருக்கிறேன்ற ஐடியா வர வர நான் வர வர சரியாயிட்டே வந்துருவேன். நான் சரியாயி தான் உள்ள வருவேன்னா, நான் எனக்கு சரியாயி, எனக்கு நான் கிரியை மாத்தி, எனக்கு நான் ஒழுங்காயி, அது நடக்கவே நடக்காது. அதான் சொல்லுவாள்லவா, நாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறோன்றதை வச்சுதான் நம்முடைய அடுத்த நடவடிக்கை இருக்கும். சாதாரண ஒரு அழுக்கு துணி, அழுக்கு லுங்கி, அழுக்கு ஒரு சட்டைய துணியை போட்டோன்னா எங்க வேணா உட்காருவோம், டீகளை உட்காருவோம், பிளாட்ஃபார்த்தை கூட உட்காருவோம், எங்க அடங்குறது அங்க உட்காருவோம். ஆனா ஒரு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போட்ட பிறகு, மாப்பிள்ள மாதிரி ரெடியா வெளியே வந்துட்ட பிறகு, ரோட்ல இடம் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணிட மாட்டோம்? உட்கார மாட்டோம். ஏன்னா நம்முடைய வஸ்திரத்தினுடைய அந்த அறிவு, நம்முடைய ட்ரெஸ் கான்சியஸ் சொல்லுவாங்க, என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது. ஆமென். கோட்டு சுட்டு போட்ட பிறகு கோட்டு சுட்டு போட்டோட நடந்தாதான் கௌரவமா இருக்கும். கோட்டு சுட்டை போட்டு லுங்கி கட்டோட சொத்துனா நம்ம கேவலமா பார்ப்பாங்க, இன்னும் இந்த ஆள் கோட் சுட்டு போட்டு அந்த ஆள் சுத்தி இருக்கிறான்னு சொல்லி. ஆமென். சோ என்ன வஸ்திரம் போட்டு இருக்கிறோமோ அதுக்கேற்ற பிஹேவியர், அதுக்கேற்ற ஃபெலோஷிப், அதுக்கேற்ற ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அப்ப the dress conscious உங்களுடைய நடவடிக்கைகள் மாத்தவே தவிர, நீங்க சரியான நடவடிக்கைக்கு வந்த பிறகு நீங்க உள்ள போயிருவீங்கன்னு சொன்னா மனிதனால் கூடாத ஒரு காரியமாக இருக்குது. பட் பைபிள் சொல்லுவது, நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுதலையாகி தம்முடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறோமாக பிதாவை நாம் ஸ்தோத்திரம். அதாவது நம்ம ஒரு டார்க் கவர்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகி ஒரு நியூ கவர்மெண்ட்டுக்குள்ள நான் என்டர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப நியூ கவர்மெண்ட் சிட்டிசனா மாறிட்டேன்னு சொன்னதுனால இப்போ என்னோட தாட்ஸ் என்ன பண்ண போறேன், இந்த கவர்மெண்ட் எப்படிப்பட்டது, இந்த கண்ட்ரி எப்படிப்பட்டது, இந்த கண்ட்ரியோட கல்ச்சரல் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள போக வர வர என்ன ஆயிடுறேன், அந்த கண்ட்ரி சிட்டிசனாவே நான் மாற ஆரம்பிக்கிறேன். நீங்க என்ன பாருங்க, இந்தியாவில இருந்து துபாய்க்கோ சவுதிக்கு எங்கன்னா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரிட்டர்ன் வரும்போது ஷேக் மாதிரி தான் வருவாங்க. இந்தியன்ஸ் மாதிரி அவங்க வரவே மாட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது சென்டோட தான் வருவாங்க. ரிட்டர்ன் வரும்போது அவனுடைய ஷேக் மாதிரி ட்ரெஸ் பண்ண வருவாங்க. ஏன்னா அவங்க போன கண்ட்ரி அப்படி, அங்க இருக்கிற கல்ச்சரல் அப்படி, அங்க இருக்கிற நடவடிக்கைகள் அப்படி, அங்க அப்படி இருப்பதுதான் அது சிறந்த ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை நடைமுறை புரிஞ்சுட்டு இங்க எப்படி எல்லாமோ வாழ்ந்திருப்பாங்க. பட் துபாய்க்கு போயிட்டு போன பிறகு துபாய் சிட்டிசனா மாறிடுறாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம், 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்தியனுக்கும் துபாய் பர்சனுக்கும் வித்தியாசமே நிறத்திலான வித்தியாசம், பட் கல்ச்சரல் எந்த வித்தியாசமும் தெரியாது. எதுவும் நாம என்ன சொல்கிறீர்கள், அப்படியே மாறிடுறாங்க அல்லவா? அந்த விதத்துல நாம் எல்லாரும் இருளின் ராஜ்யத்தின் விடுதலையாகி தன் அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு உட்படுத்தும் பிதாவை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏன் அதான் பிரீச் பண்றாரு, அதான் பிரசங்கம் பண்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் வந்து விட்டது, இந்த கவர்மெண்ட் வந்துடுச்சு, இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்றவர் மாறுங்கன்னு சொல்றாரு. That was the only message he preached. அவர் அதை தவிர அவர் எதையும் அவர் பிரசங்கம் பண்ணினதாகவே தெரியவில்லை. இந்த we enter the kingdom of heaven through the process that Jesus called being born again. இந்த ராஜ்யத்தில் என்ட்ராவதற்கு, இந்த ராஜ்யத்தில் நுழைவதற்கு, எத்தனை பேர் ராஜ்யத்தில் என்ட்ராய் நுழையணும்னு விரும்புறீங்க? இந்த ராஜ்யத்தில் என்ட்ராய் நுழைவதற்கு ஒரே ஒரு ப்ராசஸ் தான், வேற எந்த ப்ராசஸ் கிடையாது. என்ன ப்ராசஸ்னா born again, மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். பாருங்க, ஒரு கண்ட்ரியில நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த கண்ட்ரிக்குன்னு சில டேர்ம்ஸ் இருக்கும். எங்க நாட்டுக்கு வரணும்னு சொன்னா கம்பல்சரி நீங்க விசா வாங்கி இருக்கணும். விசா இல்லாம நீங்க என்ன பண்ணிட முடியாது, உள்ள நுழைஞ்சிட முடியாது. அப்போ விசா எப்படி இந்த இமிகிரேஷன்ல அது ரொம்ப முக்கியமா இருக்குதோ, விசா தான் கேட்கறாங்க. விசாக்காக அங்க படாத பாடுபட்டு
அவங்க விசா வாங்கிக்கிறாங்க. ஒரு விசா தான் இன்னொரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள என்டர் ஆவதற்கான அந்த நாட்டுடைய டிமாண்ட். விசா இல்லாமலாம் நாம உள்ள நுழையவே முடியாது. அந்த விதத்துல இது கடவுளுடைய ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல என்டர் ஆவதற்கு ஒரு டிமாண்ட் என்னன்னு சொன்னா, ஒரே ஒரு ப்ராசஸ் என்ன, மறுபிறப்பு. எல்லாம் மறுபிறப்பு, மறுபடியும் பிறக்கணும்ன்றார். இந்த மறுபிறப்புனா என்ன? மறுபிறப்பை பற்றி பேசும்போது சேஞ்சிங் அவர் மைண்ட், ஒரு எண்ணங்களை முழுவதுமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எண்ணங்களை மாற்றணும்னு சொல்றாரு. and turning from our rebellion against God, நம்முடைய மீறுதலிருந்து, நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நாம தேவன் பக்கமாக திரும்ப வேண்டும். நம்முடைய மீறுதலை விட்டு, அக்கிரமங்களை விட்டு, பாவங்களை விட்டு தேவன் பக்கமாக நாம் திரும்ப. ஒன்று மனம் born again. நான் பேசிக்கொண்டிருப்பது மறுபிறப்பு. மறுபிறப்பு என்றால் என்ன? மனதை மாற்ற வேண்டும், கடவுள் பக்கம் திரும்ப வேண்டும். placing our trust in Jesus for the forgiveness of our rebellion. நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். யோவான் 3:3 நாம் திருப்பிக் கொள்வோம். யோவான் 3:3. யோவான் 3:3 திருப்பிக் கொள்வோம். இங்க என்ன சொல்றாங்க? இயேசுவானது பிரயுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமோ, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? பாருங்க, இந்த நிக்கதேமுக்கும் இயேசுநாதருக்கும் நடக்கிற உரையாடல், கான்வர்சேஷன் நடக்குது. அது மிட் நைட்ல நடக்குது, ராத்திரியில நடக்குது. நிக்கதேமு யாரு அப்படின்னா, இவன் ஒரு பரிசேயன், இவன் ஒரு போதகர், மதங்களை மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிற பிரசங்கியார். இந்த நிக்கதேமு ஒரு பிரசங்கியார், இயேசுநாதரும் ஒரு பிரசங்கியார். 2 பிரசங்கியார் ராத்திரில மீட் பண்றாங்க. ராத்திரில மீட் பண்ணும்போது இந்த பிரசங்கியாரா இருக்கிற நிக்கதேமு கடவுள் ராஜ்யத்துல வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான், காணவே மாட்டான், பிரவேசிக்கிறத பார்க்கவே மாட்டான்றாரு. அப்போ இவனுக்கு சொன்ன அந்த வார்த்தையில கவனிக்கணும். ஏன் இவங்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரி ரொம்ப காரசாரமா பேசுறாரு அப்படின்னா, பரிசேயர்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு சொன்னா, ஒண்ணு இவன் நுழைய மாட்டான், இன்னொன்னு நுழையவனையும் நுழைய விட மாட்டான். இதுதான் பரிசேயனுடைய வேலை. ஏன்னா இவனோட மதம், இவனோட மத ஆச்சாரம், மத சம்பிரதாயம், மத போதனைகள், மதத்தினுடைய நடவடிக்கைகள், இதுதான். இதை செய்யுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க மக்களுக்கு. இதை பண்ணுங்க, அதை பண்ணியா, இதை பண்ணியா, இல்லைன்னா நீ போக மாட்ட, கடவுளுக்கு ராஜ்யத்துல நுழைய மாட்ட, இந்த ஆச்சாரம் பண்ணணும், அதை செய்யணும். மக்களுக்கு சதா இவங்க போதிக்கிற போதனை என்னன்னு சொன்னா, சடங்குகளையும் சம்பிரதாயங்களும் இதேதான் மக்களுக்கு போதிச்சு கடைசியில மக்களுக்கு என்ன ஒரு பாரமாச்சு சொன்னா, கடவுள் ராஜ்யத்துல நம்ம நுழைவோமோ நுழைய மாட்டோம்ன்ற சந்தேகமே வந்துடுச்சு அவங்களுக்கு. இவ்வளவு சந்தேகத்துக்கு காரணம் யாருன்னா, பரிசேயருடைய போதனைகள், மதவாதிகளுடைய பிரசங்கங்கள். இந்த பிரசங்கங்கள் மக்களுக்கு ராஜ்யத்துல நுழைவோமோ நுழைய மாட்டோம்ங்கிற நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்குது, அவநம்பிக்கை வருது. ஆகதான் இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்னுடைய நுகம் லகுவாயும் என்னுடைய சுமை மிருதுவாயும் இருக்கும். இவர் என்ன சொல்ல வராரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ கடன் வருத்தம், இதோ அந்த வருத்தம், இந்த வருத்தம், அந்த வருத்தத்துல பத்தி அவர் பேசல. பரிசேயருடைய பிரசங்கங்களே மனிதனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. பரிசேயருடைய போதனைகளே மனிதனுக்கு நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த பாரத்தோடு மக்கள் இருக்கிறாங்க. ஏன் சொல்றாரு, இந்த மாதிரி பாரத்தோடு இருக்கிற நீங்க என்கிட்ட வந்து என் டீச்சிங் கேளுங்க, என் பிரசங்கத்தை கவனிங்க, என் பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா உங்களோட வருத்தம் எல்லாம் லகுவாக மாற ஆரம்பிச்சிடும்.
எத்தனை பேருக்கு இந்த கோயில் வந்த பிறகு இந்த பிரசங்கங்கள் லகுவா மாற ஆரம்பிக்குது? ஏமேன். இதை ஏசா பண்ணது, மதத்தினுடைய பிரசங்களை கேட்டு கேட்டு வருத்தப்பட்டு பாரத்தோட நம்பிக்கை இல்லாம இந்த உலகத்துல வாழ்கிற ஜனங்களே என்கிட்ட வாங்க, என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னோட டீச்சிங்ஸ் கேளுங்க, என்னோட நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நுகம் சொன்னா உங்களுக்கு தெரியும், நுகம் சொன்னா இந்த விவசாயத்துல மாடு உழுதும் பொழுது 2 மாட்டுக்கு மேல நுகம் இருக்கும். பட் இதுல என்னன்னு சொன்னா ஒரு மாடு மட்டும்தான் நுகத்துடைய பாரத்தை சுமக்கும், அடுத்த மாடு சும்மா மாட்டு கூட நுகத்தை சுமந்த மாதிரி தெரியும், பட் சுமை இது மேல் டிரான்ஸ்பர் ஆகாது. இது லகுவா இருக்கும், அது ரொம்ப சுமையா இருக்கும். பட் ஏன் சொல்றாரு, என்கிட்ட வாங்க, என் டீச்சிங்ஸ் கேளுங்க, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னோட நுகம் லகுவாய் இருக்கும். அதாவது உங்க மேல எந்த பாரத்தை வைக்க மாட்டேன், அந்த சுமையை வைக்க மாட்டேன், எல்லா சுமை ஏசு சுமக்கிறார், அவர் கூட நம்ம சேர்ந்து கற்றுக்கொண்டால் போதும், டிராவல் பண்ணா போதும், பழகிட்டா போதும், அந்த சுமை ரொம்ப லகுவாய் இருக்கும். ஆமென். என்னோட சுகம், என்னோட நுகம் லகுவாயும் என்னோட சுமை மிருதுவாயும் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பரிசேயனுடைய இந்த நிக்கோதேமுடைய பிரச்சனை என்ன, எப்படி ராஜ்யத்துல நுழையிறது அப்படின்னு கேட்கும் போது ஏசு சொல்றாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க காணவே மாட்டீங்க. மறுபிறப்புனா யாருக்கு தெரியல, அந்த மதவாதிக்கே தெரியல, பரிசேயனுக்கு தெரியல. இன்னைக்கு ஏராளமான மதங்களை போதிக்கின்ற கிறிஸ்தவ சபைகள்ல இந்த மறுபிறப்பை பற்றி மக்களுக்கு சரியை அறிவிக்காதனால, மறுபிறப்பை பற்றியும் பரலோக ராஜ்யத்தை பற்றியும் புரிதல் இல்லாதனால நிறைய சஃபர் ஆயிட்டு வராங்க. எந்த விதத்தை சஃபர் ஆகிறாங்க பின்னால காமிக்க போறவங்களுக்கு. மறுபிறப்பு, எல்லாரும் மறுபிறப்பு, எல்லாரும் மறுபிறப்பு. மறுபிறப்புனா என்ன? ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷா பிறக்குது. என்ன எந்த விதத்துல ஃப்ரெஷ் ஆகுதுன்னா, அது மைண்ட்ல எதுவுமே இல்லை, இனிமேதான் மைண்ட்ல ஏதாவது ஏத்த போகுது. மைண்ட்ல இப்ப எதுவுமே இல்லை, புதுசா இப்ப இனிமேதான் ஏற்ற போகுது அல்லவா? இதான் குழந்தையா பிறக்கணும். ஒருவன் சிறு குழப்பிலே போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். எல்லாமே குழந்தை குழந்தை வர குழந்தைனா வேற ஒண்ணும் இல்லை. நீங்க ஏற்கனவே பல அபிப்பிராயங்கள், பல பல எண்ணங்கள், பல சிந்தனைகள், பல நம்பிக்கையெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். இந்த எண்ணங்கள், அபிப்பிராயங்கள், சிந்தனைகளோட இதை நீங்க பிக்ஸ் பண்ண முடியாது. கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள நீங்க வரணும்னு சொன்னா, முதலாவது உங்க அபிப்பிராயங்கள், உங்கள் எண்ணங்கள், உங்களுடைய சித்தாந்தங்கள், உங்களுடைய கோட்பாடுகள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு, கடவுளுடைய சித்தாந்தம் என்ன, கடவுளுடைய கோட்பாடு என்ன, கடவுளுடைய கட்டளை என்ன, கடவுளுடைய போதனைகள் என்ன என்பதை நீங்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சோ ஃபர்ஸ்ட் பழசை எரேஸ் பண்ணாம புதுசா உங்களால் ஃபில் பண்ணவே முடியாது. எதுவுமே நம்புறீங்க? உன்னை நீங்க கிளியர் பண்ணாலும் என்னோட ஏத்துக்க முடியும், கிளியரே பண்ணாம எப்படி நீங்க ஏத்த முடியும்? அந்த விதத்துல மறுபிறப்பு, எல்லாரும் சொல்ல மறுபிறப்பு. மறுபிறப்புனா என்ன? மறுபிறப்புனா என்னன்னு சொல்ல வராரு, சேஞ்சிங் அவர் மைண்ட். மனசை முதல்ல மாத்தணும், எல்லாரும் மனசை மாத்தணும், எண்ணங்களை மாத்தணும். எண்ணங்கள் எப்படி மாற்ற முடியும்? புதுவிதமான போதனைகளை நான் கேட்க துவங்க வேண்டும், புதுவிதமான அபிப்பிராயங்களை நான் நாட வேண்டும், புதுவிதமான கண்ணோட்டத்தை நான் நுழைய வேண்டும். அந்த நியூ கான்செப்டுக்குள்ள நான் வரும்போது என்னுடைய பழைய கான்செப்ட் ஒழிய ஆரம்பிக்குது, பழைய அபிப்பிராயங்கள் மாற ஆரம்பிக்குது. சோ நீங்க லேர்ன் பண்ணாம நீங்க ரிலீஸ் பண்ணவே முடியாது, எரேஸ் பண்ண முடியாது. ஒன்னை கற்றுக்கொள்ளாமல் உங்களால் கற்றதை, ஏற்கனவே கற்றதை உங்களால் இழக்கவே முடியாது. சரியானதை கற்றுக்கொள்ளும் போது, சரியானதை கற்றுக்கொள்ளும் போது தவறானது உங்களுடைய விலக ஆரம்பிக்கிறது. நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் தவறை இழக்கவே முடியாது. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய பிரதானமான பிரச்சனைன்னு சொன்னா, மனசை மாத்திர எப்படி மாத்துனீங்க, எதை வச்சு மாத்துனீங்க, எதை புதுசா கத்துனீங்கன்னா ஒண்ணும் கத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி போதனை கேட்பதும் கிடையாது. இந்த மாதிரி போதனைகள் தமிழர்கள் மத்தியில, இந்தியாவில கிறிஸ்தவ மத்தியில ஒரு புதுசா பாக்குறாங்க. இது ஏதோ ஒரு புதுவிதமான போதனை, இது யாருக்கோ ஒரு பணம் வாங்கி செய்யற மாதிரி போதனை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. மறுபிறப்பு, எல்லாம் மறுபிறப்பு. மறுபிறப்பு என்றால் அதனுடைய டாபிக்ஸ் நீங்க எழுதிக்கோங்க, பேனா பென் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. கோயிலுக்கு வரும்போது சும்மா வந்து ஏதோ பிரச்சாரத்தை கேட்டு போறோம் போயிடாதீங்க. மறுபிறப்பு என்பது சேஞ்சிங் அவர் மைண்ட், எண்ணங்களை மாற்றுங்கள். பேனா எடுத்து எழுதுக்குங்க, மறுபிறப்பை பற்றி எழுதுங்க, எண்ணங்களை மாற்றுங்கள். இரண்டாவது எண்ணங்களை மாற்றுங்கள். இரண்டாவது
and turning from our rebellion against God. கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கை விட்டு, கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்த அந்த பாவங்களை விட்டு கடவுள் பக்கம் திரும்புங்கள். ஆமென். கடவுளுக்கு விரோதமாய் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் பக்கமாய் திரும்புங்கள். கடவுளும் உங்க பக்கம். நான் அவர் பக்கம் வந்துட்டேன்றதை நீங்க நம்ப வேண்டும், அவர் பக்கம் திரும்ப வேண்டும். மறுதற்பனா. அடுத்தது, placing our trust in Jesus for the forgiveness of our rebellion. என்னுடைய பாவங்களுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே பாவ மன்னிப்பை அருள முடியும் என்று நம்ப வேண்டும். என் பாவங்களுக்கான மன்னிப்பு, என் பாவங்களுக்கான விமோச்சனம் இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் தர முடியும் என்று நான் முழுவதுமாய் நம்ப வேண்டும். என்னுடைய சொந்த கிரியினால் என் பாவங்களுக்கு நான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என் பாவங்களுக்காக இயேசு மன்னிப்பு தருகிறார் என்பதை நான் நம்ப வேண்டும். என் பாவங்களை விட்டு திரும்பி நான் கடவுள் பக்கம் திரும்ப வேண்டும். அடுத்தது, என்னோட மனதையே நான் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். மறுபிறப்புனா இதுதான். மறுபிறப்புனா எவ்வளவு நடக்குது பாருங்க. மனசுல நடக்குது, உள்ளத்துல நடக்குது, ஆட்டிடியூட்ல நடக்குது. ஆனா கோயில் என்ன சொல்லி வச்சுட்டாங்க, நீ ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னு சொன்னா முதல்ல இந்த ஜிகில் ஜிகில் போடுற வஸ்திரத்தை மாத்தன்றாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் பிரச்சனையே ட்ரெஸ் தான். ட்ரெஸ்ல என்னங்க பிரச்சனை? எந்த ட்ரெஸ் போட்டா என்ன? வஸ்திரமா ப்ராப்ளம்? வஸ்திரம் ப்ராப்ளம் கிடையாது, மனம்தான் ப்ராப்ளம். மனசை மாத்தத்துக்கு பிரசங்கத்தை பண்ணுங்கன்னா வஸ்திரத்தை மாத்ததான் பிரசங்கமா இருக்கும். இவங்க போற கன்வென்ஷன், இவங்க போற மீட்டிங், இவங்க போற சர்ச், இவங்களோட பாஸ்டரும் அதான் பண்றாரு. இவர் யாராச்சும் கெஸ்ட் கூட்டு கெஸ்ட் அதான் பண்ணிட்டு போயிறாரு. ட்ரெஸ்ஸை மாத்துங்க, இதை மாத்துங்க, இது அந்த சாயம் பூசாதீங்க. இது பூசனா என்னவா? கொஞ்சம் கருப்பா இருக்கிற கொஞ்சம் சகப்பா தெரிய போகுது. சகப்பா தெரிஞ்சா நல்ல இடத்துல இன்டர்வியூ போனா வேலை கிடைக்க போகுது. வேலை கிடைச்சா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு ஜஸ்ட் சின்ன லிப்ஸ்டிக் நடக்குதுன்னு போது அதை போட்ட அது ஒரு பாவம். அப்புறம் இதை போடாத, மைய போடாத, கொலுச போடாத போடுறாங்களா? அதெல்லாம் தேவையா? கோயில் இது தேவையா முதல்ல? ஆனா இதை கேட்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் போயிட்டு உட்காந்து கேட்கறாங்க. இது எவ்வளவு ஆச்சரியமா பாத்தீங்களா? இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண ஒருத்தன் வரது கிடையாது. இவன் பிரசங்கம் பண்ணா 4 பேர் கேட்கறாங்க, 20 வருஷமா கேட்டுக்கிறோம். ஆனா நானும் சலிக்காம பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா கடவுள் எனக்கு என்ன வேலை கொடுத்தோ நான் பண்ணிட்டு போறேன். அவர் என்னைக்கு சபை வர்த்திக்க பண்றாரு அன்னைக்கு பண்ணட்டும். பட் கொடுக்குற மக்களுக்கு நம்ம கரெக்டா வேலையை பார்த்துருவோம்னு சொல்லி நான் கரெக்டா வேலையை பார்த்து தான் இருக்கிறேன். இங்க வந்து இதெல்லாம் நான் பேசுறது இது அரசு மறுபடிப்பு பட்டு பேசுறது. கடவுள் ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம், ராஜ்யத்தில் என்ட்ராவது பட்டு பேசுறோம், ராஜ்யத்தினுடைய சலுகைகளை பெறுவது எப்படி என்பதை பற்றி பேசுகிறோம். சோ இதை விட்டுட்டு மக்களை ஹர்ட் பண்ணி, கண்டம் பண்ணி, மக்களை டார்ச்சர் பண்ணி, மக்களை நம்பிக்கை இழக்க வச்சு, கண்ணா அப்படின்னு பேசி, கடைசியில் அழ வச்சு, அழுது பிரார்த்தனை பண்ண வச்சு, நல்ல காலம் நீங்கெல்லாம் தப்பிச்சிட்டீங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் மாட்டிட்டேன் கொஞ்ச நாளா. பட் ஏசு என்ன சொல்றாரு? அந்த மதவாதிக்கு இப்படிதான் பிரசங்கம், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டான், மறுபடியும் பிறக்கணும்ன்றாரு. மறுபிறப்பின வேற ஒண்ணும் இல்ல, மனசை மாத்தணும். ஃபர்ஸ்ட் வேலையை மைண்டை சேஞ்ச் பண்ணணும். மைண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்? சரியானதை கேட்க ஆரம்பித்துட்டே இருக்கணும். கேட்பது என்பது அது லேர்னிங் ப்ராசஸ். அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். தொடர்ந்து கேளுங்கிறது நான் ரெஃபர் பண்ண என் பிரசங்கம் மட்டும் கேளுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா பிரசங்கம் நான் கேட்டாச்சு. இங்கிருந்து கன்னியாகுமரி கேட்டுட்டேன். எல்லா பிரசங்கமும் அற்ற பிளாபா இருக்குது. ஏன்னா எந்த பிரசங்காலும் இந்த மாதிரி ராஜ்யத்தை பற்றி ஆழமா போதிச்சதில்ல. நான் ஒரு பிரசங்கரை கண்டுபிடிச்சேன், கண்டமிட்டு கண்டம் பாய்ந்து பல தீவுகளை கடந்து நாடு கடந்து வெளிநாட்டுல ஒரு ஆள் இருக்கிறாரு. அந்த ஆளுடைய பிரசங்கம் மட்டும் தான் கரெக்டா இருக்குது. அவர் மட்டும் சரியா போதிக்கிறாரு. என்ன ஆங்கிலத்தில் இருக்கு அவருடைய பிரசங்கங்கள். முடிஞ்சா அவரு பிரசங்க கேளுங்க, கேட்டுட்டே இருங்க. இங்கிலீஷ்ல எவ்வளவு இங்கிலீஷ் புரியல, ஏன் பிரசங்கம் கேட்டு இருங்க. ஏன்னா நான் அவர் பிரசங்கம் எடுத்து பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். மைல்ஸ் மன்றோங்கிற ஒருத்தரோட பிரசங்கத்தை எடுத்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு வரேன். அவர் சரின்னு பட்டதுனால நான் அதை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் ஃபாலோ பண்றதை மக்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் ஒன்று தமிழ்ல கேட்கலாம், இல்ல ஆங்கிலத்தில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் அவருடைய பிரசங்கத்தை நேரடியாக கேட்கலாம், தமிழ்ல கேட்ட என்னோட பிரசங்கம் நேரடியாய் கேட்கலாம். இந்த கேட்பது என்பது தொடர்ச்சியாய் நான் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். ஏன் தொடர்ந்து நான் கேட்கிறேன்னு சொன்னா, தொடர்ந்து தொடர்ந்து ஒருத்தன் கேட்டுட்டே இருக்கிறான்னு சொன்னா ஏதோ ஒன்றை நான் புரிந்து கொண்டு இருக்கிறான்.
ஏதோ ஒன்றை புரிந்து கொண்டே இருக்கிறான்னு சொன்னா ஏற்கனவே புரிஞ்சுட்டோம் தப்புன்றதை விளங்கி கொள்ள ஆரம்பிக்கிறான். ஹலோ, உன்னை நான் தொடர்ந்து கேட்கிறேன்னு சொன்னா எனக்கு ஒண்ணு புரியுதுன்னு அர்த்தம். ஒண்ணு புரியுதுன்னு சொன்னா ஏற்கனவே நான் புரிந்து வைத்தது சரியில்லைன்றது விளங்குது. அப்ப எப்ப நான் சரியானது புரிஞ்சுக்கிறோம், சரியில்லாதது என்னை விட்டு விலக ஆரம்பிக்கிறது. இதுக்கு பதில் லேர்னிங் ப்ராசஸ் என்பது கேட்பது மூலமாய் கிடைக்கிற வரம். கடவுள் நல்ல காது கொடுத்தானா கடவுளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காதை வச்சு கடவுள் வார்த்தையை கேளுங்க, கடவுள் பிரசாந்தி கேளுங்க. நம்முடைய யூடியூப் சேனல்ல ஏராளமான செய்திகள் ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன கேட்காத ஆள் கிடையாது. ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு, என்னைக்காச்சும் ஒரு நாள் என் பிரசாந்த் டிமாண்ட் வரும். ஒரு நாள் மக்களோட கண்கள் திறக்கப்படும், அறிவு திறக்கப்படும். அன்னைக்கு என் பிரசாந்தை தேட ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பணம் கட்டி பிரசாந்த் கேட்பாங்க. எதுவும் நம்புவீங்க? ஆமீன். அன்னைக்கு பணம் கட்டி என் பிரசாந்தை வாங்கி கேட்கிற காலம் வரப்போகுது. அது வரைக்கும் நான் என்ன பண்ண ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனா இது கண்டிப்பா நீடு, இது நெசசரி, கண்டிப்பா அவசியம். இது இன்னைக்கு நீடு இல்லாம இருக்கலாம், பட் நாளைக்கு அது நீடு இருக்குது, நாளைக்கு தேவையுள்ளதாக இருக்குது. பட் இங்க மறுபடியும் பற்றி பேசும்போது நான் திரும்ப சொல்கிறேன், மனதை மாற்றுங்கள். கடவுள் உங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கடவுள் பக்கம் திரும்புங்கள். உங்கள் பாவ மன்னிப்புக்காக இயேசுவை நீங்கள் நம்புங்கள். இயேசுவினால் மட்டும்தான் உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்க முடியும் என்பதை விசுவாசிங்கள். இதற்கு பெயர் தான் மறுபடியும் பிறக்கிறது. எதற்கு பெயர் தான் மறுபடியும் பிறக்கிறது. இதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்கள் மறுபிறப்பை இப்படி நடக்கும் என்று சொன்னால் இதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒரு தேவை. இதற்கான ஒரு அக்னாலஜ்மெண்ட் என்ன? அக்னாலஜ்மெண்ட் சொன்னா நீங்கள் ஒன்றை பெற்றீர்கள் என்பதற்கான உறுதி என்னவென்று சொன்னால் he is my lord, அவர்தான் என்னோட ஆண்டவர். இதெல்லாம் நடந்துச்சு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க சொல்லுவீங்க இயேசு என்னோட ஆண்டவரா இருக்கிறார். எல்லாம் இயேசு என்னோட ஆண்டவரா இருக்கிறார். எத்தனை பேர் இயேசு ஆண்டவராக நம்புகிறீர்கள்? அவர் லார்ட் ஏன் இங்க நம்ம சொல்றேன்னு சொன்னா அவர்தான் ஓனர், அவர்தான் கடவுள், அவர்தான் ரட்சகர், அவர்தான் விமோட்சகர், அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க நான் கடவுளை ட்ரஸ்டாக நம்பிக்கையாக நான் வைக்க ஆரம்பிக்கிறேன். எதற்கு பதில் கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் உறுதியா இருப்பார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நம்புறது விசுவாசிப்பது இதுதான். மனசை மாத்தினவங்க, கடவுள் பக்கம் திரும்பினவங்க, கடவுளை கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். ஆமென். இந்த மறுபிறப்பை பற்றி பேச மட்டுமல்ல, இயேசு அதான் சொல்றாரு, மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்து இருக்கிறீர்கள்? இங்க மறுபடியும் பிறந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? ஆண்டவரும் ரட்சகரும் இயேசுவை உங்கள் ஆண்டவராக சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் அக்னாலஜ்மெண்ட். இதுதான் நீங்கள் மறுபடியும் பிறந்ததற்கான அடையாளம். இந்த மறுபடியும் பிறந்திருக்கிற நீங்கள் கடவுள் ராஜ்யத்தின் வாரிசுகளாக மாறி இருக்கிறீர்கள். நான் கடவுளுடைய ராஜ்யத்தின் வாரிசா இருக்கிறேன், குடியுரிமையிலோனா இருக்கிறேன், குடியுரிமை பெற்றிருக்கிறேன். விசுவாசிக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். Many believers call this being saved. நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மறுபிறப்பு அடைஞ்சதை ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஐ திங்க் இட் இஸ் மோர் ஹெல்ப்ஃபுல் to think of a new birth as the naturalization process by which we become kingdom citizens. அதாவது இந்த மறுபிறப்பு என்பது வெறும் சேவ் ஆயிட்டீங்க. நிறைய விசுவாசிங்க மறுபடியும் பிறந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மேட்டரோட ஸ்டாப் ஆயிடுறாங்க. ரட்சிக்கப்பட்ட வெறும் ரட்சிப்பு இல்லைங்க, நீங்க ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவராக மாறி இருக்கிறீங்க. ரட்சிப்பு மட்டுமல்ல, சிட்டிசனாவே மாறி இருக்கிறீங்க. ஒரு ஆமேனுக்கான அல்லேலூயா காணும். ரட்சிப்பு மட்டுமல்ல, சிட்டிசனாக மாறிட்டீங்க. சிட்டிசன் என்பது ரட்சிப்பை விட ஒரு படி மேலானது. சோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்ப ரட்சிக்கப்பட்டோம், இயேசு ஒரு நாள் வரும்போது ராஜ்யத்தின் குடியுள்ளவனாய் மாறிடுவோம், அன்னைக்கு ராஜ்யத்துல போயிடுவேன், ரட்சிக்கப்பட்ட ராஜ்யத்துல உள்ள போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலேயே நீங்க ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவராக மாறி இருக்கிறீர்கள். நான் சொன்னேன்லவா, ஒரு தம்பதியினர்கள் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போறாங்க. நான் சொன்னேன்லவா, தம்பதி வேலைக்கு போறாங்க, அமெரிக்கால செட்டில் ஆயிட்டாங்க.
அங்க போய் அவளுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அமெரிக்கால போய் குழந்தை பிறகுது. அமெரிக்கால குழந்தை பிறந்த நிமிஷத்திலேயே அந்த குழந்தை என்னவா மாறுது? அமெரிக்கா குடியுரிமையில மாறி விடுகிறது. அந்த நாடு வழங்குகிறது. அந்த நாடு மட்டுமல்ல, எல்லா நாடும் கொடுக்கிறோம். அப்படிதான் என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறக்கிறீர்களோ, born again ஆகிறீர்களோ, மைண்டை சேஞ்ச் பண்றீங்களோ, கடவுள் பக்கம் திரும்புறீங்களோ, கடவுளையே நம்பிக்கையாக வைக்கிறீர்களோ, உங்கள் பாவங்களுக்காக இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்த மன்னிப்பை பெற முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களோ, பெற்றிருக்கிறீர்களோ, அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவர்களாக மாறி இருக்கிறார்கள். பிறந்த உடனே கிடைக்குது அவங்களுக்கு. பிறந்த உடனே பிறந்து 10 மாசம் கழிச்சு குடியுரிமை வழங்குறது இல்ல. பிறந்த நிமிஷத்திலிருந்து அந்த குழந்தைக்கு ராஜ்யத்தின் சிட்டிசன்ஷிப் வழங்குகிறது. எத்தனை பேர் தேவ ராஜ்யத்தை பிறந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவர்களா மாறி இருக்கிறீர்கள்? ஆமீன். அதுதான் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சரி, இங்க என்ன சொல்றாங்க? இந்த குடியுரிமை பெற்றவர்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய குடியுரிமை உள்ளவர்களா இருக்கிற நீங்க, இந்த கவர்மெண்டே உங்களுக்கு ஒரு புது கவர்மெண்டா இருக்கும். ஒரு நாட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்க, ஒரு நாட்டுக்குள்ள பிறந்தீங்கன்னா, இந்த நாட்டு ஒரு நியூ கவர்மெண்ட். இது ஒரு புதுவிதமான தேசம். இந்த புதுவிதமான தேசத்தில் புதுவிதமான பாஷைகள், புதுவிதமான ஐடியாஸ், இதெல்லாம் ரொம்ப வேல்யூபிளா இருக்கும். ஒரு நாட்டுக்குள்ள பிறந்தீங்கன்னு சொன்னா அந்த நாட்டுடைய மொழி ரொம்ப வேல்யூவானது, அந்த நாட்டுடைய கலாச்சாரம் மிகவும் வேல்யூவானது, அந்த நாட்டினுடைய ஐடியா ரொம்பவும் வேல்யூவானது. அப்போ அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தையும் அந்த நாட்டுடைய மொழியும் நான் மதிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்டுல நான் வெற்றிகரமாய் வாழ்றதுக்கு அந்த நாட்டோட மொழி எனக்கு ரொம்ப அவசியம், கலாச்சாரம் மிகவும் அவசியம். ஒரு பகுதி வாசிப்போம். எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. இல்ல எடுத்துறீங்களா? ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி எங்களுடைய அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டலாம் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். பாருங்க, இந்த கோயிலை கட்டும் போது ஒருத்தர் பிரசங்கம் ஜெபம் பண்றதுக்காக ஒருத்தர் சொன்னாரு. அவரு பிரார்த்தனை பண்ணும் போது என்ன பண்ணாரு? தம்பி நவீன்குமார் இங்க பரதேசியாய் வந்தான், பரதேசியா இங்க வாழ்ந்தான், தம்பி நவீன்குமாருக்கு ஒரு கோயிலை கட்டி கொடுத்தீங்க சொல்லி எனக்கு கடைசி பரதேசியா ஆகி வச்சிட்டாரு அவரு. பரதேசின்றது ஒரு புனிதமான வார்த்தையை நினைக்கிறாங்க அவங்க. பட் பைபிள் சொல்லுது, எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டீங்களோ, மனம் திரும்பி இருக்கிறீங்களோ, உங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்களோ, கடவுள் பக்கம் திரும்பி இருக்கிறீங்களோ, அந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் கடவுள் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கிறீங்க. மாறி இருக்கிறபடினால் இப்போ நீங்க எப்படி என்னமா நடந்து கொள்ள வேண்டும்? இந்த முதல்ல என்ன சொல்லப்பட்டுள்ளது? 19, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல். அந்நியர் சொன்னா அகதிகளாயிராமல், உதவி அற்றவராயிராமல். இனி நான் அகதியும் கிடையாது, உதவி அற்றவனும் கிடையாது, நான் பரதேசியும் கிடையாது. நிறைய பிரசங்கியார்கள் பரதேஸ் என்ற வார்த்தையை புனித வார்த்தை நினைக்கிறாங்க. ஹலோ, ஆனா பைபிள் சொல்லுது, இது நீங்கள் அந்நியரும் இல்ல பரதேசிகளும் அல்ல. யாரும் பரதேசினா பலான்னு அறையுங்க அவனை, யாரை பார்த்து பரதேசின்னு. பரதேசிகளுமாயிராமல், பரதேசிகளுமாயிராமல். பாருங்க, நான் அகதி கிடையாது, நான் அந்நியன் கிடையாது, நான் பரதேசியும் கிடையாது. பிறகு என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களோடு பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. என்னுடைய யாரோடு இருக்கிறேன்? பரிசுத்தவான்களோடு நான் இருக்கிறேன். நான் பரதேசி இல்ல, அந்நியன் அல்ல, பின்ன யார்? பரிசுத்தவான்களோடு நான் இருக்கிறேன். கடவுளுடைய வீட்டாரோடு இருக்கிறேன். கடவுளுடைய வீட்டு பிள்ளையாவே நான் இருக்கிறேன். கடவுளுடைய நாட்டு குடிமக்கனா இருக்கிறேன். கடவுளுடைய வீட்டில் ஒருவனா இருக்கிறேன். என்ன சொல்ல போனா கடவுளுடைய பிள்ளையாக நான் மாறி இருக்கிறேன்.
ஹலோ, அப்போ விசுவாசிகள் யார் அப்படின்னா அவர்கள் அந்நியர்களோ பரதேசிகள் அல்ல, பரிசுத்தவான்களோடு. பாத்தீங்களா, யாரோட நம்மள கம்பேர் பண்றாங்க பாருங்க, எல்லாம் பரிசுத்தவான்களோடு. பாவிகளாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் புனிதராக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமா இருக்கிற என்ன பரிசுத்தவான்களோடு அவர் கம்பேர் பண்ணுகிறார். ஐ மீன் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும், எல்லாம் ஒரே நகரத்தாரும். அதுக்கப்புறம் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டார், எல்லாம் தேவனுடைய வீட்டாரும், ராஜ்யத்தினுடைய ராஜாவுடைய வீட்டு பிள்ளையாவே மாறி இருக்கிறோமா. இது ஆங்கிலத்துல நல்லா சொல்லி இருக்கிறாங்க, you are no longer foreigners and but fellow citizens with God's people and members of God's household. fellow citizens, இங்க நகரத்தார்ன்றத fellow citizens ன்றாங்க, அதாவது அந்த குடிமக்களாய் இருக்கிறீர்கள், குடிமக்களாய் இருக்கிறீர்கள். அடுத்தது இன்னொரு வசனத்தை படிப்போம். பிலிப்பியன்ஸ் 3:20. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய அபிஷியல் ரெக்கார்ட் எல்லாம் எங்க இருக்குதா? பரலோகத்தில் இருக்குது. அதாவது நீங்க அங்க பிறந்திருக்கிறீங்க, உங்களோட அபிஷியல் ரெக்கார்ட்ல அங்க இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ராஜா வர வரைக்கும் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இங்க இருக்கிறேன், பட் என்னுடைய குடியுரிமை, என்னுடைய அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ், நான் எங்க பிறந்தேன், என்னுடைய இனம் என்ன, நான் யாரு என்ன, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், எந்த வீட்டுல இருக்கிறேன்றது எல்லா ரெக்கார்டு பரலோகத்துல இருக்குது, ஹெவன்ல இருக்குது. ரெக்கார்டு எங்க இருக்குது? அந்த நாட்டு குடிமகனா நான் இருக்கிறேன், பட் அவர் வர வரைக்கும் நான் அந்த பூமியில நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ மீன் அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் இந்தியாவில் வேலைக்கு வராங்க, இந்தியாவில் வேலை பார்க்கறதுனால அமெரிக்காவுக்கு அவங்க சம்பந்தம் இல்லைன்னு கிடையாது. இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எங்கதான் இருக்கும்? அமெரிக்காவில் தான் இருக்குது. அபிஷியலா எல்லா டாக்குமெண்ட்ஸ், இவங்களோட ஸ்கூல் படிப்பு முதற்கொண்டு சர்டிபிகேட் முதற்கொண்டு எல்லாம் அங்க பதிவு பண்ணப்பட்டிருக்குது. பட் அந்த அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இந்தியாவில் ஒரு சில மிஷன் ஒர்க்குக்காக, ஒரு சில வேலைக்காக இங்க இருக்கிறாங்க. அந்த வேலையை அந்த கவர்மெண்ட்டுக்காக இங்க அவங்க வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பட் இவங்களுடைய டைம் முடியும் போது கண்டிப்பா இங்க இருந்து என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் அங்கே போயிடுவாங்க. இங்க இருக்கிறதுனால அந்த நாட்டு குடிமகன் இல்லை என்ற அர்த்தம் கிடையாது. அந்த விதத்துலதான் நாம் அனைவரும் கடவுள் ராஜ்யத்தின் குடிமக்களாய் இருந்து இருக்கிறோம். 20 நம்முடைய குடியிருப்போ, எல்லாம் நம்முடைய குடியிருப்போ, இது ஆங்கிலத்தை படிக்கிற, பட் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். இதை நீங்க ஆங்கிலத்தில் பாத்தீங்கன்னா, பட் அவர் சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, and we wait a savior from there, the Lord Jesus Christ, who by the power and enable him to bring everything under his control, will transform our lovely bodies so that they will be like his glorious body. 20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையுள்ள செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இது ஒண்ணுதான் போஸ்ட்போன்ல இருக்குது, இது ஒண்ணுதான் பின்னால நடக்க போகுது. எது எது இந்த சரீரம் மகிமையான சரீரமா ஒரு நாள் மாறும், அது மட்டும்தான் மாறல. பட் நான் இப்போ கடவுளுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை உள்ளவனா இருக்கிறேன், ராஜ்யத்தில் இருக்கிறேன், குடியுரிமை பெற்றிருக்கிறேன். அந்த கிங்டம் ஆஃப் ஹெவன் கவர்மெண்ட் எனக்கு துணையாக இருக்கிறது.
அந்த கிங்டம் ஆஃப் ஹெவனுடைய சகாயம் எப்பவுமே இருக்கிறது. என்னுடைய சகாயம், எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகள், எல்லா வகையான ஆசீர்வாதங்கள் தேவன் ராஜ்யத்திலிருந்து, தேவ ராஜ்யத்தின் குடிமகனா இருக்கிற எனக்கு நிச்சயம் அது கிடைத்துக் கொண்டு இருக்கும். அல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ராஜா எல்லாருக்கும் வழங்குவார். ஆமென். கடைசியா ஒன்று படிச்சு முடிச்சிடறேன். Not only does the new birth make us citizens of heaven, but our citizenship beings immediately. அதாவது இந்த குடியுரிமை என்பதுல கிறிஸ்தவ மத்தியில் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எல்லாம் அப்புறமா நடக்கும் நினைக்கிறாங்க. இல்ல, உடனடியாக நடக்கிறது. உடனடியாக நீங்கள் குடியுரிமை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் குடியுரிமை பெற்றிருக்கிறீர்கள்? அப்படி உடனே நடந்திருக்குதுன்றாரு. We are kingdom citizens right now. இப்பொழுதே நீங்கள் ராஜ்யத்தின் குடி மக்களாக இருக்கிறீர்கள். Our citizenship is a present reality. உண்மையாகவே ரியலாகவே நீங்கள் குடியுரிமை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். We are fellow citizens with God's people. நீங்கள் குடியுரிமை உள்ளவர் மட்டுமல்ல, கடவுளுடைய ஜனங்களாயும் நீங்கள் இருக்கிறீர்கள். Our citizenship is in heaven. Our God has brought us into kingdom of the Son. நம்முடைய குடியுரிமை அங்கே இருக்கிறது. ஒரு நாள் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு உலகத்துக்கு கொண்டு வருவார். அன்றைக்கு ஏழு சரீரங்கள் கூட என்ன செய்யப்பட போகிறது? மகிமையான சரீரங்களாக மாறப்போகிறது. இது ஏன் நாம் இதை படிப்பது ரொம்ப முக்கியம். குடியுரிமை பற்றி இன்னைக்கு ஏன் படிக்கிறோம்? வேற யாராச்சும் படிக்க கூடாதா, வேற யாராச்சும் பேசக்கூடாதா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகவும் தவறு. ஏன் ரொம்ப முக்கியம் அப்படி சொன்னா, மதங்கள் இது எல்லாம் போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மதங்கள் இதெல்லாமே இப்ப நடக்காது, எல்லாம் பின்னால நடக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு. சரி, பின்னால நடந்தானே முன்னால நடந்தானே இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அங்க பிரச்சனை நிறைய இருக்குது. என்ன பிரச்சனைனா, ரிலிஜியன்ஸ் போஸ்ட்பான்ஸ் சிட்டிசன்ஷிப் டு தி ஃபியூச்சர். ராஜ்யம் என்பது, ராஜ்யத்தின் குடியுரிமை என்பது இப்ப நடப்பதல்லப்பா, எதிர்காலத்தில் நடக்கிற ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இதனுடைய பிரச்சனை பின்னால சொல்றேன். Religious leaders tell the people, you will be a citizen someday. ஒரு நாள் வரும், நீங்கள் ராஜ்யத்தின் குடிமக்களா நீங்கள் என்ன செய்வீங்க? அன்னைக்கு மாறிடுவீங்க. You will be in the kingdom. You will have joy later. நீங்க ஒரு நாள் ராஜ்யத்தில் நுழைவீர்கள். அன்றைக்கு உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இதெல்லாமே ஆங்கிலத்துல வில் 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 வச்சுட்டாங்க. வில் என்றது எதிர்காலத்துல நடக்கும். ஒரு நாள் நுழைவீங்க, அன்னைக்கு உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அன்னைக்கு உங்க கண்ணீர் துடைக்கப்படும். அன்னைக்கு கவலைகள் போக்கப்படும். அன்னைக்குன்னா என்னைக்கு நடக்கும்னு சொல்லி ஜனங்க வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. ஹலோ, ஜனங்களாம் ஒரு நாள் நடக்கும்ன்றாங்க, ஒரு நாள் என் கண்ணீர் துடைக்கப்படும்ன்றாங்க, ஒரு நாள் என் கவலைகள் மாறும், ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் இந்த உலகத்தை வெளியேறி ஒரு நாள் நான் கடவுள் ராஜ்யத்தில் நுழைவேன், அன்னைக்கு எல்லாம் என் துக்கம் சந்தோஷமா மாறும்னு சொல்லி மதங்கள் இப்படி மக்களை போதிச்சு வச்சதுனால ஜனங்களும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லது நடக்கும் சொல்லி அந்த நன்மைக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் ராஜ்யம் என்றைக்கோ ஒரு நாள் நடப்பதல்ல. என்றைக்கு நீங்கள் மறுவெறுப்பு அடைந்தீர்களோ அன்றைக்கு ராஜ்யத்தில் நுழைந்து விட்டீர்கள். உங்களுடைய சந்தோஷத்துக்காகவோ உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுகிறவங்க யாருன்னா மதங்களில் இருக்கிறவர்கள் மட்டுமே காத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம். எத்தனை பேர் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க? ஆமென். நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Not yet the kingdom has not yet come. இப்போ ராஜ்யம் வராது, இப்போ ராஜ்யம் வரல இதேதான். ஆனா இயேசுவர் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் வந்துச்சுன்றாரு. இவருக்கு இன்னும் வரலன்றாங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் உள்ள போவோம், ஒரு நாள் மாறும், ஒரு நாள் அந்த ஒரு நாள் இருக்குன்னு மக்களுடைய கேள்வியா இருக்குது. ஹலோ, அதான் மக்கள் கண்ணீரோட கோயிலுக்கு போறாங்க, கண்ணீரோட பிரார்த்தனை பண்றாங்க, கண்ணீரோட அவங்க காணிக்கை கொடுக்கறாங்க. என்னைக்காச்சும் கண்ணீர் மாறாதா, பிரச்சனை தீராதான் சொல்லி. பட் சொல்றாரு, இப்போ மைண்டை சேஞ்ச் பண்ணுங்க, நீங்க உள்ள வந்துட்டீங்க, கிங்டம்குள்ள இருக்கிறீங்க, கிங்டம் சிட்டிசனா இருக்கிறீங்க. நீங்க வெயிட் பண்ண அவசியம் இல்லை. உங்களோட பிரிவிலேஜஸ், உங்களோட பிளஸிங்ஸ், ஆசீர்வாதங்களை, உங்களுடைய மகிமைகள் எல்லாம் நீங்கள் பெற முடியும். பெறுவதற்கான உரிமைகள் உங்களுக்கு பரலோகம் வழங்கி இருக்கிறது.
they are wrong. The kingdom has come. Kingdom citizenship is never postponed. இதெல்லாமே அவங்க சொல்றது எல்லாமே தப்பு. ராஜ்யம் வந்து விட்டது. ராஜ்யம் எதையும் போஸ்ட்போன் பண்ணுவது கிடையாது. ஒருத்தர் விளங்குது, மத்தவங்க விளங்கலாம் நினைக்கிறேன். ராஜ்யம் வந்து விட்டது. ராஜ்யம் எதையும் போஸ்ட்போன் பண்ணுவதும் கிடையாது. உங்கள் சுகத்துக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெறுகின்ற நேரம், பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. The kingdom of God is present and functional on earth right now. கடவுளுடைய ராஜ்யம் பூமியில் இறங்கி ஃபங்க்ஷன் ஆகி கொண்டிருக்கிறது. கடந்த 2000 வருஷங்களாக இந்த பூமியில் தேவ ராஜ்யம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. If you have been born again, then you have been naturalized and are a kingdom citizen right now. நீங்க எப்பொழுது மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களோ அந்த நிமிஷத்திலிருந்து ராஜ்யத்தின் குடிமக்களாக மாறுகிறீர்கள். அது ஒண்ணுதான். மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? ராஜ்யத்துக்கு குடியுரிமை பெற்றிருக்கிறீர்களா? எல்லாம் சொன்னான், தேவனுடைய ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றிருக்கிறேன். அவ்வளவுதான். உங்க ராஜ்யத்திலிருந்து எல்லா சலுகைகள் சுலபமாக பெற முடியும். And that means that all the rights, benefits and privileges of kingdom citizenship are yours right now. நீங்க ராஜ்யத்தின் குடிமக்களா மாறிக்கிறபடினாலே எல்லா வகையான பெனிஃபிட்ஸையும், எல்லா வகையான சலுகைகளையும், எல்லா வகையான ஆசீர்வாதங்களையும் இந்த நிமிஷத்திலேயே நீங்கள் பெற்று அனுபவிக்கப்பட முடியும். You can enjoy your citizenship right now. நீங்கள் உங்களுடைய சந்தோஷகரமான வாழ்வை நீங்கள் வாழ துவங்கி விடுங்கள். சந்தோஷமா வாழ முடியும். சந்தோஷமா வாழ்றது இயேசுநாதர் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்பவே உங்களுடைய ஏழ்மையிலிருந்து, வறுமையிலிருந்து, குழப்பத்திலிருந்து, சோதனையிலிருந்து, இக்கட்டிலிருந்து, எல்லா வகையான துயரத்திலிருந்து, எல்லா வகையான நெருக்கடியிலிருந்து இப்போது நீங்கள் முற்றுமுடி விடுதலை ஆகி உங்க லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ முடியும். அதான் கிங்டம் உடைய ஸ்பெஷல் காஸ்பலா இருக்குது. You can enjoy your citizenship right now. You do not have to wait until some identified time in the future. அதுக்காக நீங்க எந்த ஒரு அடையாளத்துக்காகவோ எந்த ஒரு காரியத்தை நீங்கள் தாமதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிகிறதா? ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். You can never what you postpone. That's what you call locking of the kingdom of God to those who want to get in. Kingdom is religion. Religion keeps pushing the kingdom away from people. மதங்கள், மத பிரச்சாரம், மத பிரசங்கங்கள் ராஜ்யத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரதும் அவங்களுக்கு வேலை. ஆனா ராஜ்யத்தின் போதனை வெளியில இருக்கிறவங்களை உள்ள கொண்டு போய் சேர்ப்பது வேலையாக இருக்கிறது. மதத்தின் பிரசங்களை கவனிக்காதீங்க, மதத்தினுடைய பிரசங்களை வாட்ச் பண்ணாதீங்க. அது உங்களை உள்ள நுழைய விடாது. உங்களை நுழைஞ்சிங்கன்னா உங்களை வெளியே கொண்டு வந்து விட்டுறாது. ஆமென். ஆகவே இயேசுனர் பரிசேயனை பார்த்து, நீயும் போக மாட்ட, போறவனையும் போக விட மாட்ட. இந்த பிரசனத்தை கேட்கிறவங்க வெளியில உள்ள வந்துருவான். ஆனா மதத்தின் பிரசனை கேட்டவன் உள்ள என்ன பண்ணிடுவான்? நிறைய பேர் போயிட்டாங்க. அப்படிதான் நிறைய பேர் நிறைய வெளியே பிரசனை கேட்டு உள்ளக வெளியே போயிருக்கிறாங்க. உள்ளக வெளியே போடாது என்னுடைய பிரச்சனை இல்ல. அவங்க உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட எண்ணங்கள் அப்படிப்பட்டது. தப்பான போதை கேட்டிருக்கிறாங்க, தப்பாய் அவங்க இதை நம்பி இருக்கிறாங்க, அவங்க தப்பான இடத்துக்கு போய் சேர்ந்து இருக்கிறாங்க. சோ கடவுளுடைய போதனை வெளியில இருக்கிற ஒருத்தன் உள்ள கொண்டு வருது. பட் மதத்தினுடைய போதனை உள்ள இருக்கிற வெளியே எடுத்துட்டு போயிடுது. ஆமென். You cannot get in now. You cannot. அத மதங்கள் என்ன சொல்லுது? நீ இப்ப பெற முடியாது, அந்த அனுபவம் இப்போ உனக்கு கிடைக்காது, அந்த ஆசீர்வாதம் இப்போ உனக்கு கிடைக்காது, வெயிட் பண்ணு பின்னால கிடைக்கும். எல்லாமே வெயிட் பண்ணு. மதங்கள் சொல்லலாம், அந்த அனுபவம் இப்ப எதிர்பார்க்காதப்பா, அது இப்ப இல்ல, அது இப்ப இல்ல, இப்ப இல்லன்னு சொல்றதுனாலதான் மக்கள் என்ன பண்றாங்க? தாமதிப்பதனால. and so the people suffer. நிறைய ஜனங்க என்ன ஆறாங்க? ரொம்ப பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க, சஃபர் ஆயிடுறாங்க. இந்த சஃபர் எல்லாம் எதுக்குன்னா, இதெல்லாம் எதுக்கு லாபம் சொன்னா, மதவாதிகளுக்கு மக்கள் சஃபர் ஆயிட்டே இருக்கணும். இவங்க சஃபர் ஆக மக்கள் கோயிலுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சஃபர் ஆவதனால
கூப்பிட்ட இடத்துல கரெக்டா வந்துருவாங்க. அவங்க நிறைய பிரச்சனை இருந்தாங்கன்னா எந்த நேரத்தை ஜபம் வச்சாலும் கரெக்டா வந்து சேர்ந்துருவாங்க. ராத்திரில வச்சாலும் வந்துருவாங்க, பகல்ல வச்சாலும் வந்துருவாங்க. மக்களுக்கு விமோக்ஷம் இப்ப இல்லைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. விமோக்ஷம் எதிர்காலத்தை வரும். அந்த விமோக்ஷம் வேணா கரெக்டா கோயிலுக்கு வா, விமோக்ஷம் வேணும்னா கரெக்டா கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வா, கோயிலுக்கு வா. அவங்களுடைய சுயலாபம். பட் இங்க நாங்க பிரசங்கம் பண்றது உங்களுக்கு விமோக்ஷம் வேணா கரெக்டா கோயிலுக்கு வான்னு சொல்றது இல்ல. கோயிலுக்கு வந்திருக்கிற நீங்க விமோக்ஷம் அடைந்திருக்கிறீங்க. விமோக்ஷம் அடைந்திருக்கிற நீங்க என்ஜாய் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. என்ஜாய் பண்ணக்கூடிய லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிங்க. ஆமென். இது ராஜ்யத்தின் டீச்சிங்ஸ், இது மதத்தின் போதனைகள்ல. பட் மதங்கள் உங்களை வந்து வெளியே கொண்டு போய்விடும். ஆகவேதான் நீங்கள் கேட்பதை கவனித்து கேளுங்க, சரியானதை கேளுங்க, உங்களுடைய எண்ணங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம திருவந்து எடுத்ததுனால நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம்.